நிறுத்த முடியாது. இதுக்கு மேல எவனாலையும் நிறுத்த முடியாது ஆர்சிபி கப்பு வாங்குறது. இப்படியெல்லாம் ஒரு வெறியாட்ட ஆடி கேம வின் பண்ணிட்டு பிளே ஆப்ஸ்குள்ள போனா கப்ப தூக்கி அவங்க கையில கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏய் சித்தேஷ், என்னடி தங்க ஆச்சு உனக்கு? பேய் பூச்சா மாதிரி ஆடுற. சத்தியமா சொல்ற, நீ அடிச்ச அடி ஒவ்வொன்றும் மண்டக்குள்ளே ஓடிட்டு இருக்கிறாயாவா? எல்எஸ்ஜி சைட்ல இருந்து மார்ஷும் பண்டம் போல பொழந்த 227 ரன் அடிச்சாங்க. இந்த ரன்னை போய் இவங்க சேஸ் பண்ண போறாங்க. வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சேன். ஆனா சரித்திரத்தையே புரட்டி போட்டாங்க ஆர்சிபி. சால்ட்டு விராட்டு தரமான ஸ்டார்ட் கொடுத்தாங்க பவர் பிளேல. அப்புறம் திடீர்னு பார்த்தா 3 விக்கெட் காலி, தலைவனு 50 போட்டு அவுட் ஆயிட்டாப்ல. அதுக்கப்புறம் மயங்கம் ஜித்தேஷ் சத்தியமா எனக்கு வார்த்தையா வரடா. ஜித்தேஷ நான் கலாய்க்கலான்னு தான் இருந்தேன். ஆனா என்னைய வாய பழக்க வச்சுட்டேன். அப்பா மயங்க மறந்துடாதீங்க, தரமான இன்னைக்கு அடி கொடுத்தாப்புல. அது ஐபிஎல்ல முடிஞ்சு போச்சு. இனி எதுக்கு போயிருக்கிற போறீங்கயா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கயா.